போய் சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான் மக்கள்கிட்ட ஏமாற்றி கொள்ளையடித்த பணத்தில் சொத்தோ முதலோ இதெல்லாம் வாங்க போகிறாங்க. இல்லைன்னா ஏதோ இடத்துல பதுக்கி வைக்க போகிறோன்னு சொன்னேன். அதை தான் கச்சிதமாக நிறைவேற்றிக்கிறது. இதெல்லாம் பண்ணுது யாருன்னு கேட்குறீங்களா? அது வேறு யாரும் இல்லை, எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் யூடியூப்பே கதின்னு இருக்கிற ஒரு ஏமாற்றுக்கார இளவரசனுமே அந்த பொய்காரி காயத்ரி என்கிற பொய்கார பெண்மணியும். நேற்று பார்த்துருப்பீங்க, நாங்களும் வீடு வாங்க போகிறோம். வீடு வாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு தான். அது எப்படின்னா, சிறுக கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கின காசில் வாங்குவாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க, உயிரை கொடுத்து பாடுபடுவாங்க. அது பாடுபட்டு அதுக்கப்புறம் முழுசாக நாம் சொந்த பணத்தில் வீடு கட்ட முடியாது. ஒரு கையில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லோன் போடணுங்க. லோனோட எலிஜிபிள் பார்த்திங்கன்னா சேல்ரி ஸ்லிப்புனா பேங்கில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். சுமார் ஒரு 30,000 ரூபா கிரெடிட் ஆனால் தான் பேங்க் லோன் கிடைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சு லோன் போடுவாங்க. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்காரிக்கும் எந்த ஒரு உழைப்பும் கிடையாது. மக்களை ஏமாற்றிட்டு 1000 ரூபா மருந்த 2000, 3000, 4000, 5000, 6000, கொஞ்சம் ஃபாரினருக்கெல்லாம் இருந்தால் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்படி ஒரு ஏமாற்றி அந்த வீட்டில் அந்த பணத்தில் வீடு வாங்குகிறாங்க. என்ன சொல்ல போகிறோன்னா, 40 லட்சங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். பச்சை பொய் பேசுகிறாங்க. குறைந்தபட்சம் 10லேருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு கொள்ளையடிச்சிருப்பாங்க இந்த 6 மாதத்தில். உழைச்சல்ல இவங்க வீடு வாங்க எந்த ஜென்மத்துலேயும் வாங்க முடியாதுங்க. அதாவது யூடியூப்பில் வீடு வாங்கலாம். எப்படின்னா, விதவிதமான கண்டென்ட், வித்தியாசமான கண்டென்ட் போட்டு டெவலப் ஆகி வீடு வாங்கலாம். எப்படின்னா, நான் சொல்கிற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவெல்லாம் டெவலப்மெண்ட்டு. நாகராஜ் சங்கீதா, இந்தியா குட்டி, துர்கா காந்தி இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலுமே மில்லியன் கணக்கு தான் வியூஸ் போகும். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்காரிக்கும் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் வியூஸு போகணுன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ போடணும், இல்லைன்னா ஏதோ கெட்டவதை வச்சுட்டு வீடியோ போடணும். இப்போ யூடியூப்பில் வீடியோவே போட மாட்டாங்க. என்ன காரணம்னா, வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, இந்த மருந்தில் கொள்ளையடித்த காசு இருக்கும்போது எதுக்குங்க வீடியோ போடணும் கேட்டால் டைம் இல்லையும் பாரு. இந்த ஏமாற்றுக்காரனை பொய்காரனுக்கு என்ன வேலை இருக்குது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவனை ஏமாற்றலாம், எவங்கிட்ட மருந்தை கொள்ளையடிக்கலாங்கிறதா இந்த ஆளோட வேலை. அப்புறம் எப்படி வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்கும்? அதை கொள்ளையடித்த பணம் இருக்குது. அந்த பொய்கார பெண்மணி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாயத்தோர்ந்தான் பொய் தான். எங்கள் மாமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு மருந்து நீங்கள் போய் வாங்கின்னு சொல்லி போட்டு அதுவே ஒரு மூலதனமாக வச்சு மக்கள்கிட்ட வித்திட்டது இந்த பெண்மணி தான். இவங்களுக்கு உழைப்புங்கிற பேச்சுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு சோம்பேறி மனிதர்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் உழைச்சி வீடு வாங்கினா அதே டேஸ்ட்டே வேறேங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குகிற பணத்தில் நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் விலை மதிப்பில்லாத ஒரு சொத்து தான் சொல்லணும். ஆனால் இவங்க எந்த இடத்துல உழைச்சிருப்பாங்க, எந்த இடத்துல உழைச்சிருக்க மாட்டாங்க. யூடியூப்பில் உட்காந்துட்டு கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, மளிகை கடையில் சண்டை பிடிக்கிறது, இப்படி பேசி சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்து அது பாதி சப்ஸ்கிரைபர் வெளியே போயிருப்பான்னு வச்சுங்க. சமீபத்தில் இவரோட வீடியோ, எந்த வீடியோ 50,000, 1 லட்சம் வீடியோ போயிருக்குது? கண்டிப்பாக போயிருக்காது. என்ன காரணம்னா, வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட வாங்கி ஏமாத்தின காசில் தான் இவங்க வீடு நகையெல்லாம் வாங்கியிருப்பான்னு வச்சுங்க. இப்போ ஒரு வடி மேலே போய் வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தப்பு இல்லைங்க, வீடு வாங்கலாங்க. ஒவ்வொருத்தரோட கனவே அதுதான், வீடு, காரு, நகை. அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கணுங்க. உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும். அதை விட்டு போட்டு இந்த மக்கள்கிட்ட அந்த 1000 ரூபா மருந்தை, அந்த குடிக்கிற மருந்து வாங்கினவனோட நிலமை தான் இப்போ என்னன்னு தெரியல. அந்த குடியிலேருந்து விடுபட்டாங்களா இல்லையாங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த மருந்து எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் குடியிலேருந்து விடுபட முடியாது. அப்படின்னா தமிழ்நாடே விடுபடலாமே. சுராதிங்கிற மருந்தை 1000 ரூபா மருந்தை 2000, 4000, 6000 விற்றுருப்பாங்க. இந்த மருந்தை பற்றி நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா
டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். 1000 ரூபா தாங்க மருந்து, ஆன்லைனில் 850 ரூபா. இந்த ஏமாற்றுக்கார இந்த நாட்டு மருந்து கடையில் போய் மருந்தை வாங்கிட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றி விற்று இப்போ வீடு வாங்க போகிறாரு. அந்த வீடு வாங்கினாலுமே அது அந்த வீட்டில் இவங்க இருக்க முடியுவாங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா பாவப்பட்ட காசில் வாங்கின எந்த பொருளும் நல்லா இருந்தது சரித்திரமே இல்லை. கலிகாலன்னு ஒன்று இருக்குது. அந்த கலிகாலத்து இதில் இந்த ஏமாத்துக்காரனுக்குமே அந்த பொய்காரிக்குமே கடுமையான தண்டனை இருக்குது. இப்போ வந்து வீடோ நகையோ பணமோ வாங்கலாம், ஆனால் அந்த காசு இவங்ககிட்ட இருக்காது, அடியோடு அகல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் கலிகாலம். கலிகாலம்னு ஒன்று இருக்குதுங்க. அப்புறம் அந்த பொய்காரி 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பாங்க, இப்போ குத்தாட்டம் போடுற மாதிரி அகிலம் எல்லாம் வந்தாச்சுன்ட்டு. சாமிக்கு ஒரு மதிப்பு கிடையாது, ஆன்மீகத்துக்கு இப்போ மதிப்பே கிடையாதுங்க. சார்ஜ் போடுறது, ரீல் போடுறது, இதை வச்சு வியாபாரம் பண்ணுறது. இப்போ வந்து வீடு வாங்க மேற்க எந்த சைட்டு தெற்க எந்த சைட்டு அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஒரு வீட்டு வாங்கினா அதோட கிரைய மதிப்பு என்னென்னு இந்த ஆளுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. எந்த இடத்துல நாலேஜ் இல்லாத ஒரு பெர்சன் தான் ஏமாற்றுக்காரனும் அந்த பொய்காரிக்குமே. கேட்டால் மருந்து வாங்கிங்க, மருந்து இனி அதிகமாக மருந்து சேல்ஸ் பண்ண வேண்டிய வரும். ஏன்னா வீடு வாங்கியாச்சு, அதுக்குண்டான செலவெல்லாம் இருக்குது. லோன் போடணுன்னா இவர் எப்படி லோன் போடுவார்னு எனக்கு தெரியல. ஒரு ஆள் வேலைக்கு போனால் லோன் எலிஜிபிள் இருக்குங்க. யூடியூப்னா பேங்க்காரன் அடித்து விரட்டி விட்டுருவா. இதெல்லாம் பேங்க் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்பா. டாக்குமெண்ட்டை வச்சு வாங்கலாம், வீட்டோட டாக்குமெண்ட்டு வச்சு வாங்கலாம். கட்டின வீட்டுக்கு கிரைய மதிப்பு ஒன்று, காலி வீட்டுக்கு ஒரு கிரைய மதிப்பு ஒரு ரேட்டுக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியலன்னு தெரியல. மொத்தத்தில் அந்த குழந்த ஒரு நல்ல நாலேஜ் குழந்த, ஆனால் அந்த குழந்தைக்கே நாலேஜ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒரு இடத்துக்கு போனால் செருப்பு போடுறதில்ல. இப்போ வந்து ஒரு வீட்டு வாங்குவோன்னா ஃபஸ்ட்டு நாம் யார் கூட்டிகிட்டு போகணுன்னா அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்கள கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அந்த ஏமாற்றுக்காரனுமே அந்த பொய்காரியுமே யார் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க அந்த பொய்காரியோட குடும்பத்தை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடு வாங்க போனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போகிறதில்ல, இந்த பொய்காரியோட குடும்பத்தை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, முழுக்க இந்த ஆள் வந்து அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட்டுன்னு தெரியுது. மொத்தத்தில் மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கிய பணத்தில் இவங்க வீடு வாங்க போகிறாங்க. நான் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கும் சொல்கிறேன். உழைச்செல்லாம் இவங்க வீடு வாங்க போகல. அந்த வீடு வாங்கினாலும் இவங்க அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா பாவப்பட்ட காசில் வாங்கிய வீடு ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க முடியாது. உழைச்சி வாங்கணுங்க. உழைச்சி வாங்கினா தான் அதனோட அருமை தெரியும். அந்த உழைப்புக்கு அர்த்தம் தெரியாத ஒரு சோம்பேறிக்கு தான் இந்த ஃப்ராடு தம்பதிகள். இவங்கள பற்றி பேசினா நம்மளுக்கே மூளை வேலை செய்யாது. ஓகே, இவங்க இன்னும் வீடு வாங்குவாங்க, இன்னும் காரு வாங்குவாங்க, இனி மருந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணி ஏமாற்றி விற்பாங்க. ஏன்னா வீடு வாங்க போகிறாங்களேங்க, அதுக்கு உண்டான செலவெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இவர்களிடம் மருந்து வாங்கி தயவு செய்து இவர்களை லட்சாதிபதி ஆக்காதீங்க. மருந்து வாங்கணுன்னா 9445670646 டாக்டர் நாகராஜன் அவர்கிட்ட மருந்து வாங்க. இந்த ஏமாட்டுக்காரங்கிட்ட மருந்து வாங்கி இவங்களை சொத்து குவிக்க வைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.